எதிர்கட்சிகள் உண்மையிலே இந்த அரசாங்கம் ஒரு வருஷம் போகணும் இந்த அரசாங்கங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கு. உண்மையிலே இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி 2 மாதத்திலே எதிர்கட்சிகள் ஒன்றாக்கூடி போராட்டம் செஞ்சு இதில் செஞ்சால் மக்களை விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் செல்லும் எதிர்கட்சிகள் இது பண்ணுறதுக்கு. இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து நிறைய வாயில் வடை தான் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்ல பார்த்தீங்கன்னா சொன்னால் மலைய மக்களுடைய தொழில் சம்பள பிரச்சனை 1000 தாரன்னு சொன்னாங்க. இன்னும் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இவங்களுக்கு லேண்ட் பிரச்சனை இருக்குது, நில பிரச்சனை, அதை தாரன்னு சொன்னாங்க. அதை பற்றி இல்லை. இந்தியா வீடு 10,000 வீடு இருக்குது, அது இன்னும் கட்டாமல் இருக்காங்க. இந்த டிசம்பருக்கு இல்லை 4,000 வீடு கட்டன்னு சொன்னாங்க பிரதி அமைச்சரும். அது வரை இன்னும் 100 வீடு கூட கட்டலை. இந்த மாதிரி தான் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் ஏமாந்துருக்காங்க. பார்ப்போம். இல்லை, இப்போ இந்த ரொக்கட் விஷயம் உண்மையிலே நேற்று தான் சூடு பிடிச்சி இந்த நாட்டுடைய பிரதமர் சொல்கிறாரு, மஹிந்த ராஜபக்ச அரசாங்க டைமில் ரொக்கட் அனுப்பக்கில்லை, சைனாவோட சேர்ந்து அனுப்பக்கில்லை அரசாங்கத்துக்கு எந்த விதமான நஷ்டம் இல்லை, ஆதாயம் வந்துச்சுன்னு சொல்லி வசந்த சமரசிங்க சொல்கிறாரு. அது அப்படி இல்லை, பிரதமர் சொன்னது பில, இது அரசாங்கத்துக்கு நஷ்டமாகிடுச்சு சொல்லி அப்போ அரசாங்கத்துக்குள்ளேயே 2 விதமான குரூப் இருக்குது, மாலிமாவையும் ஜேபி இருக்குது. அதனால சொல்லிட்டு இந்த அரசாங்கம் 2 நாள் போகாது இன்னும் 2 வருஷம் ஆகல இந்த அரசாங்கம் பாரிய பிரச்சனை வரும். அப்போ ஒரு தேர்தல் வரும், அப்போ ஒரு இந்த அரசாங்கம் மாறும். இல்லை, இப்போ என்னன்னு கேட்டால் போன தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் 2 தேர்தலும் பொய் சொல்லலை, உண்மையை சொன்னார். மக்கள் அவங்கள ஏற்றுக்கல. மலைய மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, சிங்கள மக்கள் ஏற்றுக்கல. விளங்குதா? இப்போ இந்த அரசாங்கம் பொய் சொல்லி போன மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலை. அப்போ ஒவ்வொரு நாளும் மக்களோட செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது. போன லோக்கல் கவர்மெண்ட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா 23 லட்சம் வாக்குகள் குறைவு அரசாங்கத்துக்கு. எதிர்கட்சிக்கு குறையாகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அரசாங்கத்துக்கு குறைவு. இப்போ எதிர்காலத்தில் மாகாண சபையும் வச்சா இன்னும் குறையும். அதனால் மாகாண சபை தேர்தலும் வைக்க மாட்டாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மாகாண சபை தேர்தல் வைக்க மாட்டேன் தான் நினைக்கிறேன். மாகாண சபை தேர்தல் வச்சா நிறைய வாக்குகள் குறையும் அவங்களுக்கு. அவங்க எல்லா மாகாண சபையும் தோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாப்பா நீ நாங்கள் தனிப்பட்ட முறையில் கதை கேட்கல, நாங்கள் சும்மா ஜோக்கடிச்சு சொல்கிறது. சார், நீங்கள் ஓரளவு பொய்யும் சொல்லணும். பொய் சொன்னால் தான் இந்த மக்கள் நம்புவாங்க. சிங்கள மக்கள் பாருங்கள், பொய் சொன்னவங்கள தான் 2 தரம் ஜனாதிபதி இருக்காங்க. இன்னும் முதல்ல கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதினாங்க, அவர் 1 வருஷம் இல்லாமல் போயிட்டார். இப்போ அன்புகுமார் ஜனாதிபதி இருக்காங்க. நீங்கள் நேரமே சொன்னாலும் அவங்களுக்கு கிடைக்காது. அவர் சிரிப்பார். சஜித் பிரேமதாச பொய் சொல்கிற ஆள் இல்லை, அவருக்கு தெரியும். பொய் சொல்லி இந்த அரசாங்கத்தை எடுத்த பிறகு அரசாங்கத்தை கொண்டு போயிடலாது. அதனால் அவர் பொய் சொல்ல மாட்டார். மக்கள் தெளிவாக இப்போ புரிஞ்சிருக்காங்க. இல்லை, உண்மையிலே மலையகத்துக்கு அபிவிருத்தி வேலை செஞ்சால் நாங்கள் முழுமையான ஆதரவு கொடுப்போம். அது எதிர்கால. ஆனால் இப்போ பிரதி அமைச்சரும் சரி வாயில் வடை சுட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. 10,000 வீடு கட்ட போகிறோம், இவங்களுக்கு இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம், ஒன்றுமே செய்யலை. மக்கள் ஒவ்வொரு நாள் தோட்டங்களுக்கு போனால் மக்கள் சொல்கிறாங்க. ஆகவே மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. போன பின்ன ஒரு வேகத்தில் இளைஞர்கள் வாக்களிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தருண சேவையிலே அவங்களுக்கான அந்த இடமே கிடைக்கல. அந்த இளைஞர்களை போராடுறாங்க. அப்போ இப்போ எல்லாம் யோசிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா இன்னொரு தேர்தல் வந்தால் இவங்களுக்கு சரியான பாடம் போட்டுவாங்க. இல்லை, இப்போ நாங்கள் சம்பள உயர்வை பற்றி அதை தொடர்ந்து காய்ச்சி வேலை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இது தொடர்ந்து கம்பெனி ஏமாற்ற தான் போகுது, அரசாங்கமே ஏமாற்ற தான் போகுது. அதனால தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். தோட்டங்களை பிரித்து கொடுத்து சிறு தோட்ட உரிமையில் ஆக்க சொல்லி இதை செஞ்சால் தான் இதுக்கு மாட்டோம். 1,500 தாரேன், 1,500 ஒரு நாள் கம்பெனி கொடுக்க மாட்டான். உடனே கொடுத்தா உடனே அவங்க வழக்கு போயிடுவாங்க. இந்த அரசாங்கம் ஜனாதிபதி அவருடைய முதலாவது வரவு என்ன சொன்னார், எல்லாம் சொல்லிவிட்டு தோட்ட தொழிலாளிக்கு நாங்கள் மலையக தமிழர் தோட்ட தொழிலாளிக்கு 1,500 தாரன்னு சொன்னார். பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. பிரதி அமைச்சர் என்ன சொல்கிறாரு, தோட்ட விட்டு பிரதி அமைச்சர், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், கட்டாயம் செய்யணும். 1 வருஷம் ஆச்சு, இன்னும் 2 வருஷம் செஞ்சு என்ன செய்ய வந்தாலே 1,500 அப்போ சாம எவ்வளோ, வாழ்க்கை செலவு எவ்வளோ இருக்கும். அதனால் இவங்க வாயில் வர விட்டுருக்காங்க. இதை செய்யாத அந்த அரசாங்கத்துக்கு கம்பெனி ஆர்பிசி கம்பெனியை கூப்பிட்டு காய்ச்சி சிறு தோட்ட உரிமையாளர்களுக்கு வேலை திட்டம் செஞ்சால் அதுக்கான முழு ஆதரவு. நான் சொல்ல மாட்டேன் 2,000-3,000 கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுத்து இப்போயே கொடுப்பாங்க. 1,500 இருந்த ஜனாதிபதி சொன்னார் 1,500 தாரன்னு சொல்லி கொட்டக்கல்ல வச்சு இப்போ 1,500 1,350 தான் கொடுக்குறாங்க. சில தோட்டங்கள்லாம் ரொம்ப அநியாயம் செய்கிறாங்க. அதனால தான் சிறு தோட்டங்களை ஆகிட்டா இந்த மக்களோட பிரச்சனை ஓரளவு முடிக்கலாம். இல்லை, நான் தோட்ட தொழிலாளர்களுக்கு மலையக தமிழர்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். மலையகத்தில் எத்தனையோ தலைவர் இருந்தாங்க. ஆனால் 2015 19 மட்டும் தான் மலையகத்துக்கு வேலை செஞ்சோம். உணர்வுமாக வேலை செஞ்சோம். அந்த ஆளுக்கு வீடு கட்டி கொடுத்தோம், LPG நிலத்தை வாங்கி கொடுத்தோம். நம்ம பிரதேச சபைகள் இன்றைக்கி உள்ள பிரதேச சபைகள் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம். யாரோ ஜாமனாக இருக்கிறாங்க. அன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்தது அது ரொம்ப இதாக சொல்லுவேன். நாங்கள் எந்த ஒரு கட்சியும் செய்யலை. அப்போ நாங்கள் மலையத்துக்கான வேலை திட்டத்தை அழகாக செஞ்சோம். அதை மக்கள் நிறைய பேர் 2015 போகிற ஏற்றுக்க 19 பேர் ஏற்றுக்கல.
ஆனால் பொய் சொல்கிறத இவங்களே ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் மலைய மக்கள் தெளிவாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் நாங்கள் மலையை செஞ்சு கொடுத்தோம் மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் கட்டாயமாக மலையத்தில் ஒரு மாற்றம் வரும். அதுக்கு பிறகு வர்ற ஜனாதிபதியோட சேர்ந்து நாங்கள் மலையத்துக்கான வேலை திட்டத்தை நாங்கள் திரும்ப ஆரம்பிச்சு செய்யணும். 5 வருஷம் 5 வருஷம் வரல, இன்னும் 2 வருஷம் நடக்கும் வந்து.